ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? மேஜர் மதன்குமார், அண்ணாமலை எக்ஸ் IPS பங்கேற்கும் சாணக்கியாவின் உரைவீச்சு. ஜூன் 1 ஞாயிறு மாலை 6 மணிக்கு RR சபா, மயிலாப்பூர், சென்னை. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அரசமைப்பே இந்தியாவை ஒற்றுமையாகவும் வலுவாகவும் வைத்துள்ளது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய், அரசமைப்பு உருவாக்கப்பட்ட போது சிலர் அது மிகவும் கூட்டாட்சி சார்ந்தது என்று கூறினர். வேறு சிலர் அது ஒற்றை ஆட்சியை சார்ந்தது என்று கூறினர். ஆனால் அது கூட்டாட்சிக்கானதும் அல்ல, ஒற்றை ஆட்சிக்கானதும் அல்ல என்று அம்பேத்கர் கூறினார். நெருக்கடி மற்றும் போர் காலங்களில் இந்தியாவை ஒற்றுமையாகவும் வலுவாகவும் வைத்திருக்கும் ஒரு அரசமைப்பை நாம் வைத்துள்ளோம் என்று கூறினார். சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டு வருகிறது என்றும், நாட்டில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அது ஒற்றுமையாகவும் வலுவாகவும் உள்ளது என்றும் BR கவாய் தெரிவித்துள்ளார். நீதி தேவைப்படும் இந்த நாட்டின் கடைசி குடிமகனையும் சென்றடைய வேண்டியது நமது அடிப்படை கடமை. அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, அனைவரும் அந்த குடிமகனை சென்றடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் கூறினார்.